பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம் நடுவில் கடந்து வரும்படியாக நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசிலே கடந்து வரும்படியாக எல்லாரும் கண்களை மூடி நாம் ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சபையாராக ஒன்று சேர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பேஸ்புக் ஆண்டவரே நேயர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எங்கள் ஆராதனையை ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க. எங்கள் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆராதனையிலே உடைய பிரசனத்தை உணர ஆண்டவர் நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆராதிக்கும் போது உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் சிரசிலே கடந்து வருவதாக. கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கிருபையை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துவீராக. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. பாடல் ஆராதனைகள் ஓர்ஷிப்பை ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்கி தாங்க. ஜெப பகுதிகளை ஆசீர்வாதமாக்கி தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் குறிப்பாக ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபையின் விசுவாச பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே பேஸ்புக் நேயர்கள், எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற பேஸ்புக் நேயர்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய மகிமையின் பிரசனம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே உடைய நாமம் மகிமை பெறட்டும். ஆவியானவர் கிரியை செய்யும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமைகளையும் ஆண்டவர் நீர் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு தடையாய் இருக்கிற எல்லா பிசாசு வல்லமைகள், அந்தகார வல்லமைகள், பேய்களின் வல்லமைகள், மனுஷீக வல்லமைகளை ஆண்டவர் நீர் நிர்மூலமாக்குவீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து ஒரு 2 பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோமாக. நமக்கு தெரிந்த பாடல் ஸ்தோத்திரம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்று சொல்லி நாம் ஸ்தோத்திரம் சேர்த்து பாடி அந்த பாடலை நாம் பாட போகிறோம். காலையும் மாலையும் எல்லா வேளைகளிலேயும் என் தேவனாகிய கர்த்தரை நான் கருத்துடன் பாடி அவரை நான் ஆராதிப்பேன் என்று ஸ்தோத்திரம் பக்தன் சொல்கிறதை பார்க்கிறோம். அதை பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சேர்ந்து நாம் பாடுவோமாக. Party
மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் பயப்படின் எதிராளி நிமித்தமாய் செம்மையான பாதையில் நடத்திடுவார் சொல்லுவார். பயப்படின் எதிராளி நிமித்தமாய் செம்மையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் சொல்லுமா சேர்ந்து. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். அதையே நாடுவேன் என் கொடுத்த மகிமையை காண அதையை நாடுவேன் என்னும் தம் மகிமையை காண ஜீவனுள்ள நடலாட்டம் மலையத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நடலாட்டம் மலையத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் சொல்லுவோம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 எனதுள்ள பாடிடும் துணிகே துணை சொல்லுமாக. பரிசுத்தர் 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 எனதுள்ள பாடிடும் துணிகே துணை. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பாடுவோமா? தீங்கு நாளில் நம்மை கூடாத மறைவில்லை நம்மை தேடி மறைத்து வைத்து அவர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆமென். அவருடைய மறைவுக்குள்ளாக இருப்போம். எதுவும் உங்களை உள்ள சேதப்படுத்த முடியாது. எதுவும் உங்களை சுட முடியாது. அன்றைய மறைவுக்குள்ளாக நாம் கடந்து வருவோமாக. அவருடைய மறைகள் வீணாக ஒழித்து கொள்வோமாக. தீங்கு நாளில் நாம் தோடாத மறைவில் தேடி தன்னை மறைப்பார். தீங்கு நாளில் நாம் தோடாத மறைவில் தேடி தன்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்பரைமே. உன்னதத்தில் மறை தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்பரைமே. உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்பரைமே. உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்பரைமே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் சொல்லுவாங்க. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எந்த முகத்தை தேடுங்கள் என்று எந்த சொன்னதினாலே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று எந்த சொன்னதினாலே. தமுகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக மனிதனிப்பார்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்தர் 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 என தூதர் பாடியிடும் துணி கேட்குது. தேவதூதர்கள் எல்லாம் ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் 24 மணி நேரமும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேருபீன்களும் சேராபீன்களும் தங்களுடைய 2 சட்டைகளாலே பறந்து 2 சட்டைகளினாலே தங்கள் பாதங்களை மூடி 2 சட்டைகளினாலே தங்கள் முகத்தை மூடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி பாடி அவரை ஆராதிப்பது போல இந்த காலை நேரத்துல தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டவரை பரிசுத்தர் என்று சொல்லி அவரை நாம் ஸ்தோத்திரம் ஆராதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அவர் ஒருவரே பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நாம் உயர்த்தி அவரை நாம் ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோமாக. இன்னொரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு பழைய பாடல், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என்கிற ஒரு பாடல். தாவீது சொல்லும் போது, ஆண்டவரே மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி ஸ்தோத்திரம். தாவீது சொல்வது போல தாவீது சொன்ன அந்த வார்த்தைகளை இந்த காலை நேரத்திலே நம்ம எல்லாரும் ஒரு விசை சேர்ந்து நாம் பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆத்மா தேவனுக்காக வாஞ்சித்து காத்திருக்கட்டும். நம்முடைய ஆத்மா ஸ்தோத்திர தேவனுக்காக வாஞ்சித்து ஸ்தோத்திரம் காத்திருப்பதாக எல்லாம் சேர்ந்து அந்த பாடல், ஒரு பழைய பாடல் சேர்ந்து ஸ்தோத்திரம் சபையார் யாவரும் சேர்ந்து ஸ்தோத்திரம், பேஸ்புக் நேயர்கள் யாவரும் சேர்ந்து, வாட்ஸ்அப்ல பார்க்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் சேர்ந்து அந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, உமக்காக எங்கள் ஆத்மா ஸ்தோத்திரம் காத்திருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக.
ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் நீ என்றும் காப்பி. தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் நீ என்றும் காப்பி. சொல்லும் மாண்கள் நீருடை வாணித்து தரருமோர் தேவனே. எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. இயேசுவா, உம்மை நினைத்து என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. நீங்க எனக்கு வெளிப்படுத்தினார். உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரை வாஞ்சிப்போமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவர்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். அவர்கள் நாமத்தை உயர்த்துவார். அவர்கள் உதவி செய்வார். உன் ஆத்துமா கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன். தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் என்றும் காப்பி. தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் என்றும் காப்பி. யோர்தான் தேசத்திலும் என்னும் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் என்னும் மலைகளிலும், சிறுமலைகளிலிருந்து உம்மை தினமும் துதித்திடுவேன். சிறுமலைகளிலிருந்து உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே கோட்டையும் தஞ்சமே அடைக்கலமே கோட்டையும் என்றும் காப்பி. மாண்கள் நீருடை வாஞ்சித்து கதறுமோர் தேவனே. எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மாண்கள் நீருடை வாஞ்சித்து கதறுமோர் தேவனே. எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆண்டவரை நினைப்போமா? தாவீது நினைத்தது போல் யோர்தான் தேசத்திலும் ஏர்போன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் கர்த்தரை நினைத்தது போல இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை நினைத்து அவரை நாம் ஆராதிப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துவார். தேவனை பகற்காலத்தில் தேவனை பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவனை பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இவரை பாடுவது எந்தன் நாவில் இருக்கிறதே. இவரை பாடுவது எந்தன் நாவில் இருக்கிறதே. தஞ்சமே அடைக்கலமே
கண்மலையாம் தேவன் நீ என்னையே மறந்தீ கண்மலையாம் தேவன் நீ என்னையே மறந்தீ எதிரிகளால் நோக்கி அடியே குற்றத்தம் திரிவரேனோ எதிரிகளால் நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போமாக. ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் என்றைக்கும் காக்கிறவராக, அவர் என்றைக்கும் காக்கிறவராக, என்றும் காப்பீர் என்று சொல்லி பக்தனிಗೆ பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். என்றைக்கும் காக்கிறவராக. நேற்றைக்கு அவர் நம்மை பாதுகாத்தார், இன்றைக்கு நம்மை அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், நாளைக்கும் அவர் நம்மை பாதுகாக்க போகிறார். எல்லா கண்களை மூடி அப்படியே கண்களை மூடி என்னை பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஓ ஸ்தோத்திரம், என்னை பாதுகாக்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி, ஓ ஸ்தோத்திரம், அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி அவரை நாம் ஆராதிப்போமாக. கண்களை மூடி அவரை ஆராதிப்போமாக. ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்த தெய்வம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்த தெய்வம், எனக்கு உதவி செய்த தெய்வம், தீங்குக்கு என்னை விலக்கி காத்த தெய்வம், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, ஓ ஸ்தோத்திரம், அந்த தீங்குக்கு என்னை விலக்கி காத்த தெய்வம் என்னுடைய தஞ்சமாக, என்னுடைய கோட்டையாக, என்னுடைய அடைக்கலமாக, என்னுடைய துருகமாக, என்னுடைய பலனாக ஆண்டவரே நீர் இருந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறேன். எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திர கர்த்தருக்கு தோத்திரங்களை ஏறெடுப்போ, கர்த்தருக்கு தோத்திரங்களை ஏறெடுப்போ. இயேசு ராஜாவே, கிருபையின் தெய்வமே, இரக்கம் உள்ளவரே, தயவுள்ளவரே, கருணை உள்ளவரே, காருண்யம் உள்ளவரே, அன்புள்ளவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களை தூக்கி சுமந்து வந்தவரே, எங்களை தூக்கி சுமந்து கொண்டு செல்கிறவரே, எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவரே, இஸ்ரவேலின் தேவனே, சர்வபூமியின் தேவனே, சர்வபூமியின் தேவனே, வானங்களில் உயர்ந்தவரே, பூமியிலே உயர்ந்தவரே, ஒன்றானமை தேவனே, ஜீவன் உள்ளவரே, எங்களுக்கான ஜீவனை கொடுத்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் மகிமை நிறைந்தவர், நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அன்பு நிறைந்தவர். இந்த காலை நேரத்திலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிருபை உள்ளவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரக்கம் உள்ளவரே, தயவு உள்ளவரே, கருணை உள்ளவரே, காருண்யம் உள்ளவரே, வல்லமையில் பெரியவரே, மகத்துவம் உள்ளவரே, உயர்ந்தவரே,
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். praise the Lord, praise the Lord, praise the Lord. பூமியின் மண்ணை மறக்காரா அழுந்தவரும் அவரே, வாதங்களை தீரை போராய் விரித்தவரும் அவரே. ஆமென், அல்லேலூயா. பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவர், வானங்களை திரையை போல ஸ்தோத்திரம் விரித்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னையும் என்னையும் உங்களையும் என்னையும் உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர். ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென், நம்மை பேரிட்டு அழைக்கிற தெய்வம், உள்ள கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிற தெய்வம். இஸ்ரவேலே, என் ஜனமே, நான் உன்னை உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், நம்மை தம்முடைய உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. பூமியின் மண்ணை மறக்காரா அழுந்தவரும் அவரே, வானங்களை தீரை போரா விரித்தவரும் அவரே, பூமியின் மண்ணை மறக்காரா
Hallelujah.
உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா,
எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய வீதியான ஆராதனை முழுவதை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரணும். அதற்கு முன்பாக நாம் ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த கொரோனா, இந்த வைரஸ்னால, இந்த வைரஸ், இந்த காய்ச்சலினாலே, இந்த வாதையினாலே உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை நேரத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் நல்ல பூரண சுகத்தை, உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் இந்த வாதைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ளும்படியாக இந்த வாதை ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே மனக்குலத்தை விட்டு மாற்றப்படும்படியாக நாம் எல்லா கரங்களை உயர்த்தி கூட ஒரு விஷயம் எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாம் நல்ல தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே உமக்கு தோத்திரம், இயேசுவே உமக்கு தோத்திரம், ராஜாவே உமக்கு தோத்திரம், ஆவியானவரே உமக்கு தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த ஆண்டவரே கொரோனா வைரஸ்னாலே, இந்த வைரஸ்னாலே ஆண்டவரே முழு உலகத்தின் ஜனங்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த பாதிப்பிலிருந்து முழு உலகத்தின் ஜனங்களையும் ஆண்டவர் நீர் விடுவிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். முழு உலகத்தின் ஜனங்களை காப்பீராக, எங்களை காப்பீராக, எங்கள் குடும்பத்தாரை காப்பீராக, எங்கள் விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் காப்பீராக. ஆண்டவரே இந்த புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே இந்த வாதைக்கு, இந்த கொடிய இந்த ஆண்டவரே வைரஸ், ஆண்டவரே இந்த வாதைக்கு, இந்த கொரோனா, இந்த ஆண்டவரே பாதிப்புக்கு, இந்த வியாதிக்கு, இந்த கொள்ளை நோய்க்கு முழு உலகத்தின் ஜனங்களை ஆண்டவர் விலக்கி நீர் காத்துக் கொள்வீராக. அப்படி ஆண்டவர் காத்துக்கொள்ள போவதற்காக ஆண்டவர் நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய தேசத்தையும், முழு உலகத்தின் ஜனங்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள போவதற்காக நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிற வீதியான ஆராதனை முழுவதையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக, கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக
ஓ ஸ்தோத்திர கர்த்தர் நம்மோடு ஸ்தோத்திர பேசும்படியாக, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசும்படியாக எல்லா ஸ்தோத்திர தலைகளை தாழ்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஆராதனை பாடல் ஆராதனைகளை ஆசீர்வதித்து தந்தீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்க போகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. இந்த காலை நேரத்துல ஆண்டவர் எங்களோடு, இந்த காலை நேரத்திலே உங்களுடைய ஜனங்களோடு, இந்த காலை நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் யாவரோடும் ஆண்டவர் நீர் பேசும்படியாக உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையை ஆண்டவர் கட்டளையிடுங்க, இரக்கத்தை கட்டளையிடுங்க, தயவை கட்டளையிடுங்க. ஆண்டவரை நீர் பேசும் தெய்வம், எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கற்றுத் தருவீராக. நம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவினாலே எங்கள் யாவரையும் ஆண்டவர் நீர் திருப்தியாக்குவீராக. ஆசீர்வதியும். உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் ஸ்தோத்திரம் ஒரு விஷயம் வாழ்த்துகிறேன், ஒரு விஷயம் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், இப்பொழுதும் நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஸ்தோத்திரம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை ஸ்தோத்திரம் நாம் திருப்பிக் கொள்வோமாக. வசனத்தை நாம் ஸ்தோத்திரம் திருப்பிக் கொள்ள போகிறோம். வசனத்தை திருப்பி நாம் எல்லாரும் சேர்ந்து கூட அந்த வசனத்தை நாம் ஸ்தோத்திரம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் ஸ்தோத்திரம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனத்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனத்தை வேதத்தை வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் நேயர்கள் யாவரும் சேர்ந்து கூட நாம் ஸ்தோத்திரம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனத்தையும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தையும் சேர்ந்து நாம் ஸ்தோத்திரம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கூட நாம் ஸ்தோத்திரம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். மறுபடியும் ஒரு விஷயம் கூட நான் வாசிப்போமாக. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 10வது ஸ்தோத்திரம் 11வது வசனத்தையும் ஒரு விஷயம் நாம் ஸ்தோத்திரம் வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும் என்று சொல்லி இங்கே நாம் ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளம் என்ன என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலையும் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன, ஆண்டவருடைய ரகசிய வருகை, ஆண்டவருடைய பகிரங்க வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் ஸ்தோத்திரம் தியானித்து வருகிறோம். ஆகவே இந்த ஸ்தோத்திரம் காலை நேரத்திலையும் அந்த காரியங்களை நாம் தியானிக்க, ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளம் என்ன என்று சொல்லி நாம் ஸ்தோத்திரம் தொடர்ச்சியாக நாம் ஸ்தோத்திரம் தியானித்து வருகிறோம். இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று சொல்லி தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. குறிப்பாக நாம் வாசித்த இந்த வேத வசனத்திலே ஸ்தோத்திரம் இன்றைக்கு மட்டுமல்ல, வருகிற நாட்களிலே, இந்த நாளிலேயும் வருகிற நாட்களிலேயும் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாக நாம் வாசித்த இந்த வசனத்திலே கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக
ஆண்டவருடைய பகிரங்க வருகைக்கு முன்பாக நான் வாசித்த இந்த வேத பகுதியில கடைசி நாட்களிலே கொள்ளை நோய் உண்டாகும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அதாவது கொள்ளை நோய் உண்டாகும். சீசர்கள் இயேசுவின் இடத்துல உம்முடைய வருகைக்கு அடையாளங்கள் என்ன என்று கேட்டபோது, உம்முடைய வருகைக்கு அடையாளங்கள் என்ன என்று கேட்டபோது ஆண்டவர் இந்த வேத பகுதியிலே சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, கடைசி நாட்களிலே, அதாவது என்னுடைய வருகைக்கு முன்பாக பூமியிலே கொள்ளை நோய் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே இந்த வேத பகுதியிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த கொரோனா, இந்த வைரஸ், இந்த கொள்ளை நோயினாலே முழு உலகமும் இன்றைக்கு கதி கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கொரோனா, இந்த வாதையின் மூலமாக, இந்த ஸ்தோத்திர கொள்ளை நோயின் மூலமாக இன்றைக்கு ஸ்தோத்திரம் நாமும், நம்முடைய குடும்பமும், நம்முடைய தேசமும், முழு உலகமும் இந்த நாட்களிலே கதி கலங்கி கொண்டிருக்கிறதை நாம் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். 480 கோடி ஜனங்கள், உலகம் முழுவதும் 480 கோடி ஜனங்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளே அவர்கள் முடங்கி கிடக்கிறதை நாம் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஸ்தோத்திர போக்குவரத்து துறை, விமானத்துறை, தொழில்துறை, கல்வித்துறை எல்லாம் முடக்கப்பட்ட நிலையில, உலகத்திலே காணப்படக்கூடிய முழு பொருளாதாரமும் இன்றைக்கு முடக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறதை நாம் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். எல்லாம் முடங்கிவிட்டது, உலகமே முடங்கிவிட்டது. உலகமே, வெளிநாடுகள் முடங்கிவிட்டது, நம்முடைய நாடு முடங்கிவிட்டது. எல்லா கிராமங்களும், சகல காரியங்களும் இந்த நாட்களிலே முடக்கப்பட்ட நிலையில் இருப்பதை நாம் ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வரலாறை நாம் பார்க்கும்போது பலவிதமான நோய்கள் இந்த உலகத்திலே கடந்து வந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அம்மை சின்னம்மை என்கிற நோய், பெரியம்மை என்கிற நோய், பறவை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், எபோலா வைரஸ், ஸ்தோத்திரம், இன்னும் பலவிதமான நோய்கள் உலகத்திலே வந்ததை நாம் ஸ்தோத்திரம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் என்கிற இந்த நோய் உலகம் முழுவதும் பெரிய அச்சுறுத்தலாக இந்த நாட்களிலே காணப்படுகிறதை நாம் ஸ்தோத்திரம் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதுமே இன்றைக்கு இந்த நோயினால முடங்கி கிடக்கிறது. ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நோய் தங்களுக்கு வந்து விடுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நோயிலிருந்து, இந்த தீமையிலிருந்து ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பாராக. குறிப்பாக இந்த நாட்களிலே வந்திருக்கிற இந்த கொள்ளை நோய் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்களில் ஒன்றாக என்ன செய்கிறது, ஸ்தோத்திரம், காணப்படுகிறது. ஆனாலும் இந்த காலை நேரத்தில் நோய்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன? நோய்கள் ஏன் வருகிறது? இந்த நோய்கள் எதனால் வருகிறது? இந்த நோய்களுக்கு நாம் தப்பிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. குறிப்பாக இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று கொள்ளை நோய். கொள்ளை நோய் வரும் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை நேரத்திலேயும் நோய்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன, நோய்கள் எதனால வருகிறது என்று சொல்லி சில காரியங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த காலை ஸ்தோத்திர தியானத்திற்காக, இந்த காலை ஸ்தோத்திர தியானத்திலே நோய் ஏன் வருகிறது, கொள்ளை நோய் ஏன் வருகிறது, வியாதிகள் ஏன் வருகிறது, இந்த வியாதிகளிலிருந்து, இந்த நோய்களிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. குறிப்பாக முதலாவதாக இந்த நோய்கள் வருவதற்கான காரணம் என்ன, இந்த நோய்கள் எதனால் வருகிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், வேத வசனங்களை நாம் பார்க்கும்போது வேத வசனங்களிலிருந்து இந்த காரியங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக வேத வசனங்களிலிருந்து இந்த நோய்கள் வருவதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 25 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே திமிர்வாதக்காரனுடைய சம்பவங்கள் அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
அந்த வேத பகுதியிலே திமிர்வாதம் உள்ள ஒரு மனிதனை இயேசு இருந்த அந்த வீட்டிற்குள்ளாக என்ன மேற்கூரையை பிரித்து அங்கே அவனை இயேசுவுக்கு முன்பாக இறக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த திமிர்வாதம் உள்ள அந்த மனிதனை ஆண்டவர் பார்த்து, மனுஷனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவனை குணமாக்குகிறதை அந்த வேத பகுதியிலே நாம் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். மனுஷனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே அவனை ஆண்டவர் குணமாக்குகிறார். அதாவது இந்த வசனம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், வியாதிகள், நோய்கள், கொள்ளை நோய்கள் எதனால வருகிறது அப்படின்னா பாவத்தினாலே வியாதிகள் வருகிறது என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேடான காரியங்களும் பாவத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த வியாதியும் பாவங்களினாலே வருகிறது என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலையும் நாம் பார்ப்போமானால், பெதஸ்தா குளத்திலே 38 வருடங்களாக வியாதிப்பட்டு அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 38 வருடங்களாக வியாதிப்பட்டு 38 வருடங்களாக வியாதிப்பட்டிருக்கிற அந்த மனிதன் அங்கே தன்னை யாராவது சுகமாக்க மாட்டார்களா? அந்த குளம் எப்பொழுது கலக்கப்படும், அப்பொழுது அதற்குள்ளாக இறங்கி அதற்குள்ளாக நான் இறங்கும் போது எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி 38 வருடங்களாக அவன் அந்த பெதஸ்தா குளத்திலே காத்திருக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்து அவனை அங்கே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை சுகமாக்கி அவனை வீட்டிற்கு அனுப்புகிறார். பின்பு ஸ்தோத்திரம், அவனை ஆண்டவர் அங்கே தேவாலயத்திலே பார்க்கும்போது அங்கே அவனை பார்த்து சொல்லுகிறார், இனி அதிக கேடான ஒன்று உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இனி உனக்கு அதிக கேடான ஒன்று உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது பாவங்களினாலே வியாதி வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை பாவங்களினாலே வியாதி வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் பாவம் செய்வார்களானால் அவர்களுக்கு வியாதி வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஸ்தோத்திர, மனிதர்கள், தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் மனிதர்கள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் இங்கே நமக்கு போதிக்கிறதை நாம் ஸ்தோத்திர பார்க்கிறோம். எந்த பாவத்தை செய்கிறார்களோ அந்த பாவத்திற்குரிய வியாதிகளை மனிதர்கள் அடைகிறவர்களாக இருக்கிறார்கள். விபச்சாரம் செய்கிறவர்கள் விபச்சார பாவத்துக்குரிய எய்ட்ஸ் வியாதிகளை ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார்கள் என்றால் ஸ்தோத்திரமா அந்த நோய்களை ஸ்தோத்திரம் அனுபவிக்கிறார்கள். கோயிலை போடுகிறவர்கள் ஸ்தோத்திரம், கோயிலை ஸ்தோத்திரம் போடுகிற அந்த பாவத்தை செய்கிறவர்கள் கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நாட்களில் இந்த கொரோனா பாதிப்பு இத்தாலி தேச உலகம் முழுவதையும் அதிகமாய் பாதித்திருக்கிறது. குறிப்பாக இத்தாலி தேசத்தை இந்த கொரோனா இந்த வியாதி அதிகமாய் பாதித்திருக்கிறது. இந்த கொரோனா வியாதி வருவதற்கு முன்பாக இத்தாலி தேசத்தில் கடைசியாய் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா சோதோம் கொமோராவின் பாவங்களை அவர்கள் தீவிரமாய் நடப்பித்தார்கள் என்று சொல்லி கடந்த நாட்களிலே முகநூல்ல எனக்கு ஒரு செய்தி வந்தது. இத்தாலியிலே இந்த அளவுக்கு பாதிப்பு வருவதற்கான காரணங்கள் என்ன, இத்தாலியிலே பாதிப்பு வருவதற்கு முன்பாக இத்தாலி தேசத்திலே கடைசியாய் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி முகநூலிலே நான் பார்த்தேன். அந்த முகநூலிலே இத்தாலிய தேசத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களுமாக சோதோம் கொமோராவின் பாவங்களை அவர்கள் ஸ்தோத்திரம் வெளிப்படையாக அநேகருக்கு முன்பாக ஸ்தோத்திரம் அவர்கள் அந்த பாவங்களை அவர்கள் செய்கிற அந்த காரியங்கள் அது மிகவும் அருவருப்பாக மிகவும் மோசமான நிலையில அந்த காரியங்கள் அங்கே ஒளிபரப்பப்பட்டது.
அருவருப்பான காரியங்களை வெளிப்படையாக அவர்கள் செய்ததை ஆணோடு அவலட்சணமான காரியங்களை செய்கிற அந்த காரியங்கள் ஒளிபரப்பப்பட்டது. அந்த காரியங்கள் நடந்ததற்கு பின்பாகத்தான் இந்த கொரோனா பாதிப்பு இத்தாலி தேசத்திலே அதிகமாய் ஸ்தோத்திரம் உண்டானது. பல லட்சங்கள் பல ஆயிரக்கணக்கான நபர்கள் அங்கே பாதிக்கப்பட்டார்கள். பல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அங்கே செத்ததை, அங்கே அவர்கள் இறந்து போனதை, மரித்து போனதை நாம் என்ன செய்கிறோம்? இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கொரோனா ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் அவலட்சணமான அந்த காரியங்களை அவர்கள் செய்தபடினாலே இன்றைக்கு இந்த கொரோனா, இந்த நோய் ஒருத்தருடைய இன்னொருவர் மேல பட முடியாத அளவுக்கு படக்கூடாது. அப்படி பட்ட அந்த வியாதி வந்துடும். ஒருவர் இன்னொருவரை தொடக்கூடாத அளவுக்கு, தொட முடியாத அளவுக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கொரோனா நோய் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் ஸ்தோத்திரம் பாவம் செய்யக்கூடாது. மனிதர்கள் பாவம் செய்யக்கூடாது. மனிதர்கள் தங்கள் பாவங்கள் செய்யக்கூடாது. மனிதர்கள் பாவம் செய்வார்களானால் விதமான வியாதிகள் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கொள்ளை நோய்கள் எதனால் வருகிறது? கொள்ளை நோய்களும் வியாதிகளும் பாவங்களினாலே வருகிறது. இரண்டாவதாக வேத வசனம் சொல்லுகிறது, கொள்ளை நோயும் வியாதிகளும் எதனால் வருகிறது என்றால், உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் முதல் அதற்கு பின்பாக உள்ள வசனங்களை நாம் வாசிப்போமானால், வியாதிகள் எதனால வருகிறது அப்படின்னா, வியாதிகளும் நோய்களும் என்ன அப்படின்னா சாபங்களினாலே வருகிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். சாபங்களினாலே வருகிறது. பாவங்கள், மனிதனுடைய பாவங்கள் சாபங்களாக மாற்றப்படுகிறது. ஒரு மனிதனுடைய பாவம் அவனுக்கோ அல்லது அவனுடைய சந்ததிகளுக்கோ சாபமாக மாற்றப்படுவதாக வேதவசனம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. ஆகவே இரண்டாவதாக வியாதி எதனால வருகிறது அப்படின்னா சாபங்களினாலே வருகிறது என்று சொல்லி வேதவசனம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. மூன்றாவதாக வியாதி எதனால வருகிற சாபம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்வது, இந்த சாபம் தொடாமல் இருக்க வேண்டுமானால், இந்த சாபம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படி செய்ய கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். அப்படி ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தால், ஆண்டவருடைய கட்டளைகளின்படி செய்ய கவனம் உள்ளவர்களாய் இருப்பார்களானால் அவர்கள் சாபங்களுக்கு தப்பிக்கொள்ளலாம். மற்றபடி கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்யாமல் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்காமல் இருக்கிற அந்த நபர்கள் மேல சாபங்கள் வரும். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லி 15வது உபாகமம் 28:15 சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே அங்கு ஆண்டவர் சொல்லுவது, என் சத்தத்தை நீங்கள் கேட்டு என் கட்டளைகளின்படி நீங்கள் நடக்கணும், என் கட்டளைகளின்படி செய்ய கவனமாய் இருக்கணும், என் சத்தத்துக்கு நீங்க செவி சாய்க்கணும். என் சத்தத்துக்கு நீங்க செவி சாய்ப்பீர்களானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். ஆண்டவர் சொல்றார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பான், உயர்ந்த இடத்துல இருப்பான், உனக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆடு மாடு மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். எதிரிகள் உனக்கு விரோதமாய் வரமாட்டாங்க. ஒரு வழியாய் வருகிற எதிரிகள் 7 வழியாய் ஓடி போவார்கள். உன் தேசத்துல மழை பெய்யும். நீ கர்த்தருக்கு உரியவன் என்று நீ ஸ்தோத்திரம் பெயர் பெறுவாய் என்று சொல்லி பல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே நேரத்துல ஆண்டவருடைய கட்டளையை மீறும் போது, ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க மறுக்கும் போது அங்கே சாபம் உண்டாகும். அந்த சாபமானது வியாதிகளை கொண்டு வரக்கூடியதாக, கொள்ளை நோய்களை கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக அந்த வியாதி எதனால வருது அப்படின்னா, மூன்றாவதாக வியாதி சாத்தானாலே வருகிறது. சாத்தான் வியாதியை கொண்டு வருகிறவனாக, கொள்ளை நோயை கொண்டு வருகிறவனாக, சாத்தான் வியாதியினாலே ஜனங்களை பாதிக்கிறவனாக அவன் காணப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோபு புஸ்தகத்திலே 2:7 நாம் வாசிப்போமானால் அங்கே சாத்தான் யோபுனுடைய உள்ளங்கால் தொடங்கி அவனுடைய உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினாலே அவனை வாதித்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். யோபுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும்
இன்னும் சொல்ல போனா உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவனை வியாதியினாலே அங்கே வியாதியினாலே அவனை வாதித்தான் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறதை நாம் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். அந்த சம்பவம் மட்டுமல்லாமல் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட இந்த ஆபிரகாமின் குமாரத்தியை விடுதலையாக்க வேண்டாமா என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது சாத்தான் 18 வருஷமாக இவளை கட்டி வைத்திருக்கிறான், நிமிர முடியாத கூனியாக கட்டி வைத்திருக்கிறான். ஆகவே அவளை விடுதலை செய்ய வேண்டாம் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அந்த வசனங்களை வைத்து நாம் பார்க்கும்போது வியாதிகள் சாத்தானாலே வருகிறது என்பதை நாம் ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ளக்கூடும். அல்லேலூயா. சாத்தான் மூலமாக வியாதிகள் வருகிறது. சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை சோதிக்கிறதும் அவனை தண்டிக்கிறதும், ஒரு மனிதனுக்குள்ளாக புகுந்து அவனுக்குள்ளாக வியாதிகளை உண்டு பண்ணுவது, ஒரு மனிதனுக்குள்ளாக புகுந்து அவனை ஸ்தோத்திரம் பைத்திய பிடித்தவனாக மாற்றுவது, ஒரு மனிதனுக்குள்ளாக புகுந்து அவனுக்குள்ளாக வலிப்பு நோயை உண்டு பண்ணுவது, ஒரு மனிதனுக்குள்ளாக புகுந்து அதாவது என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ அத்தனை வியாதிகளையும் கொண்டு வரக்கூடியவனாக சாத்தான் காணப்படுகிறார். ஆகவே சாத்தான் மூலமாக வியாதிகள் வருகிறது. 4வதாக வியாதி எதன் மூலமாக வருகிறது அப்படின்னா 4வதாக வியாதி கர்த்தருடைய கோபத்தினாலே வியாதி வருகிறது. மனிதர்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் மனிதர்கள் தேவனுக்கு எதிராய் செயல்படும் போது, மனிதர்கள் தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு செலுத்தாமல் இருக்கும் போது என்ன அப்படின்னா, தேவ கோபத்தினாலே அன்புள்ள தெய்வம் மனிதனை ஆதரிக்கிறார். அன்புள்ள தெய்வம் மனிதனுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அன்புள்ள தெய்வம் மனிதனுக்கு வேண்டிய நன்மைகளை தந்து, சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து அவனை நடத்துகிறார். அந்த அன்புள்ள தெய்வம் மனிதனுக்கென்று ஒரு பெரிய நித்திய ஜீவனை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த அன்புள்ள தெய்வத்தை மனிதர்கள் வேதனைப்படுத்தும் போது, அந்த அன்புள்ள தெய்வத்திற்கு, அந்த உண்மையான தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனிதர்கள் கொடுக்க மறுக்கும் போது தேவனுடைய கோபத்தினாலே மனிதர்களுக்கு வியாதி வருகிறதை நாம் ஸ்தோத்திரம் பார்க்க முடியும். 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் அங்கே பார்ப்போமானால், அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினாலே பாதித்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அஸ்தோத்தின் ஜனங்கள் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து தாகோனின் கோயிலே அங்கே கொண்டு போய் வைக்கிறதை நாம் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். ஆண்டோடைய பெட்டியை தாகோனின் கோயிலே அங்கு கொண்டே வைக்கிறார்கள். தாகோனுடைய கோயில், தாகோனுடைய சிலை முதல் நாள் கீழே விழுந்ததுக்கு முகமுப்பர் விழுந்தது, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்தது. அப்பவே அவர்கள் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் மறுநாளிலே அந்த சிலை அங்கே நிறுத்திட்டு அவர்கள் போனார்கள். மறுநாள் வந்தபோது தாகனுடைய சிலை கீழே விழுந்து தலை வேற, கால் வேற, கை வேற துண்டாக்கப்பட்டது. அப்பவாவது அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்து உண்மை தெய்வத்தை அவர்கள் அறிந்திருக்கணும். அங்கே அந்த ஜனங்கள், அந்த அஸ்தோத்தின் ஜனங்கள், இஸ்ரவேல் தேவனுடைய கை நம்மேல் கடினமாய் இருக்கிறது, நம்மேலும் நம்முடைய தேவன் மேலும் கடினமாய் இருக்கிறது என்கிற அந்த காரியத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் உண்மை தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, உண்மை தெய்வத்திற்கு தங்களை அர்ப்பணிக்காதவர்களாக அந்த ஜனங்கள் காணப்பட்டபடியினாலே அந்த ஜனங்கள் மேல ஆண்டவருடைய கோபம் வந்து அங்கே அவர்கள் மூல வியாதியினாலே பாதிக்கப்படுகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க முடியும். இன்னொரு சம்பவம் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை வாசித்தோமானால், ஏரோது ராஜா, குறிப்பிட்ட நாளிலே ஏரோது ராஜா ராஜ வஸ்திரம் தரித்து அவன் அங்கே பிரசங்கம் பண்ணினான். அவனுடைய பிரசங்கத்தை கேட்ட அந்த ஜனங்கள், இது மனித சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி அங்கே ஜனங்கள் சொன்னார்கள். சொன்னபோது அவன் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும், தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி
அந்த மகிமையை அவன் தனக்கு எடுத்துக்கொண்டபடினாலே அங்கே கர்த்தருடைய தூதனாலே அவன் அங்கே அடிக்கப்பட்டு அங்கே அவன் ஸ்தோத்திரம் புழு புழுத்தவனாக வியாதி வந்து புழு புழுத்து அங்கு அவன் சாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, வியாதி அநேக நாலாவதாக எதன் மூலமாய் வருகிறது அப்படின்னா கர்த்தருடைய கோபத்தினாலே வருகிறது. கர்த்தர் கோபப்படுவாரானால் கோபப்படுவாரானால் மனிதர்களுக்கு வியாதி வரும். ஆகவே தேவனை கோபப்படுத்துகிறவர்களாக அல்ல, தேவனை சாந்தப்படுத்துகிறவர்களாக, தேவனுக்குரிய மகிமையை மனிதர்கள் தேவனுக்கு செலுத்துகிறவர்களாக, தேவனை ஏற்றுக்கொள்கிறவர்களாக, தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக காணப்படும் போது தேவனுடைய கோபம் மனுக்குலத்தின் மேல் மூடாது. அப்பொழுது தேவன் மூலமாய் வரக்கூடிய அந்த வியாதிகள், அந்த கொள்ளை நோய் மனிதனுக்கு வராது என்பதிலே சந்தேகம் இல்லை. ஐந்தாவதாக வியாதி யார் மூலமாய் வருகிறது அப்படின்னா மனிதர்கள் மூலமாய் வியாதி வருகிறது. அதாவது ஒரு மனிதன் மூலமாக, ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதனுக்கு வியாதி பரவுகிறது என்பதை நாம் ஸ்தோத்திரம் அறிந்திருக்கிறோம். ஒரு பெரியம்மை வியாதி வந்தது அப்படின்னா அல்லது சின்னம்மை வியாதி வந்தது அப்படின்னா அது ஒரு மனிதன்கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு போகிறது. குஷ்டரோக வியாதி ஒரு மனுஷன் இருந்து இன்னொரு மனுஷனுக்கு போகிறது. டெங்கு வியாதி, காலரா வியாதி, எபோலா வைரஸ் ஒரு மனுஷன் இருந்து இன்னொரு மனுஷனுக்கு போகிறது. இந்த கொரோனா வியாதி ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு போகிறது. இது மட்டுமல்லாமல் சில மனிதர்கள் தங்களுடைய மருந்து நிறைய நல்ல விலைக்கு விற்கப்பட வேண்டும் என்று சொல்லி வியாதிகளை பரப்புகிறவர்களாக மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், ஸ்தோத்திரம் காணப்படுகிறார்கள். ஆகவே ஐந்தாவதாக வியாதி எப்படி வருது அப்படின்னா, கொள்ளை நோய்கள் எப்படி வருது அப்படின்னா மனிதர்கள் மூலமா என்ன செய்கிறது, வருகிறது. ஆறாவது ஒரு காரியத்தை நாம் ஸ்தோத்திரம் சிந்திக்க வேண்டும். சில நேரங்களில தேவ பிள்ளைகளுக்கு, சில நேரங்களில சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு வியாதி எதற்காக வருகிறது அப்படின்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வியாதி வருகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சில பரிசுத்தவான்களுக்கு, சில விசுவாசிகளுக்கு, சில உலக ஜனங்களுக்கு வியாதி வருவது எதற்காக அப்படின்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக. யோவான் 9:2 நான் வாசிக்கும் போது இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டபோது அங்கே ஆண்டவர் சொன்னார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலே வெளிப்படும் பொருட்டாக இவன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லி ஆண்டவர் குருடன் என்கிற அந்த வியாதி உள்ளவராக அவன் பிறந்தான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக, அதாவது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, ஆண்டவருடைய கிரியைகள் நம்மிலே வெளிப்படும்படியாக, சில நபர்கள் மேல வெளிப்படும்படியாக அங்கே வியாதி கடந்து வருகிறதை நாம் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். ஆண்டவர் மூலமாய் ஸ்தோத்திரம், அதாவது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, ஆண்டவருடைய கிரியை வெளிப்படும்படியாக, இன்னும் சொல்ல போன சில நேரங்களில் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில நல்ல சுபாவங்கள் உருவாகும்படியாக ஆண்டவர் சில நேரங்களிலே சில பலவீனங்களை, சில வியாதிகளை அனுமதிக்கிறார். ஆனால் ஆண்டவர் மூலமாய் அனுமதிக்கப்படுகிற அந்த வியாதிகள், ஆண்டவர் மூலமாய் அனுமதிக்கப்படுகிற அந்த நோய்கள் நிச்சயமாக அது மாறிவிடும் என்பதிலே ஸ்தோத்திரம் சந்தேகம் இல்லை. ஆகவே நோய்கள் வருவதற்கான காரணங்கள் இந்த 6 காரணங்கள்: பாவத்தின் மூலமாக, சாபத்தின் மூலமாக, சாத்தானின் மூலமாக, தேவ கோபத்தின் மூலமாக, ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதனின் மூலமாக. இன்னும் ஸ்தோத்திரம் 6வது பார்க்கும்போது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சிலருக்கு ஸ்தோத்திரம் வியாதி, ஆண்டவருடைய அனுமதியின் பேரில் சிலருக்கு வியாதி வருகிறதை நாம் ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அந்த கொரோனா வைரஸ், இந்த கொள்ளை நோய், இந்த கொரோனா வைரஸ், இந்த கொள்ளை நோய் இன்னைக்கு எல்லாரையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் என்னை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது, இதை பார்க்கிற உங்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. வெளியே போகும்போது இந்த நோய் வந்துடுமோ, இந்த நோய் உள்ளவர்கள் யாரும் பக்கத்துல வந்துருவார்களோ, அவங்க வாயில உள்ள அந்த எச்சினால, அந்த தும்மல்ல வரக்கூடிய அந்த நீர் துளிகளினால இந்த வியாதி வந்துடுமோ என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம், நாம் பயந்து கொண்டிருக்கிறோம், நாம் ஸ்தோத்திரம் திகைத்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா, இந்த வியாதி
இந்த நாட்கள் பலர் பல விதங்களிலே நினைக்கிறார்கள். சிலர் நினைக்கிறாங்க பாவத்தினால் இந்த வியாதி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் சாபங்களினால் இந்த வியாதி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் பிசாசினால் இந்த வியாதி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சிலர் மனிதர்கள் வேணுமென்று சீனாக்காரங்க வேணுமென்று இந்த வியாதியை உலகம் முழுவதும் பரப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. இன்னும் சில பரிசுத்தவான்கள் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மனிதர்கள் அதாவது தேவனுடைய கோபத்தினால இந்த வியாதி வந்திருக்கிறது என்று சொல்லி சிலர் என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க. அருமையான ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். யார் எதன் மூலமாக இந்த வியாதி வந்திருந்தாலும், எதன் மூலமாக இந்த வியாதி வந்திருந்தாலும் நமக்கு ஸ்தோத்திரம் எதனால வந்தது, எப்படி வந்தது என்கிற ஆராய்ச்சி நமக்கு ஸ்தோத்திரம் தேவையில்லை. எதனால வந்தது இந்த வியாதி, ஸ்தோத்திரம் எப்படி வந்தது என்கிற அந்த ஆராய்ச்சி நமக்கு ஸ்தோத்திரம் தேவையில்லை. ஆனால் இந்த கொள்ளை நோய்க்கும் இந்த வாதைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் ஸ்தோத்திரம் அறிந்து கொள்வோமாக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஸ்தோத்திர வியாதி எதனால வந்தது என்கிற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. சீனாக்காரங்க மூலமா வந்ததோ அல்லது ஸ்தோத்திரம் மருந்து விற்கப்பட வேண்டும் என்று சொல்லி கொடிய மனிதர்கள் மூலமாக அந்த வியாதி வந்ததோ, அல்லது பாவங்களினால வந்ததோ, சாபங்களினால வந்ததோ, அல்லது ஆண்டவருக்கு மனிதர்கள் மேல கோபம் ஏற்பட்டதுனால இந்த வியாதி வந்ததோ என்கிற அந்த ஆராய்ச்சி நமக்கு ஸ்தோத்திரம் தேவையில்லை. ஆனால் இந்த நாட்களிலே வந்திருக்கிற இந்த கொடிய இந்த வியாதிக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காக்க, முழு உலகத்தின் ஜனங்களையும் விலக்கி காக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்துல இந்த கொரோனா என்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து, இந்த வாதையிலிருந்து நாம் ஸ்தோத்திரம் தப்பிக்கொள்ள, அல்லது மனிதர்கள் தப்பிக்கொள்ள, தேவ பிள்ளைகள் தப்பிக்கொள்ள என்ன செய்யணும் என்று சொல்லி ஒரு 4 காரியத்தை வேகமாய் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த ஸ்தோத்திர வியாதியிலிருந்து, இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்பிக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய, மனுக்குலத்தார் செய்ய வேண்டிய, ஜனங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவதாக ஸ்தோத்திர பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். முதலாவது பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். மனிதர்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவார்கள். ஆனால் பூமி எங்கும் உள்ள ஜனங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்பார்களானால் என்ன உண்டாகும் அப்படின்னா, இந்த கொள்ளை நோய்க்கு ஜனங்கள் ஸ்தோத்திரம் தப்பிக்கொள்ள முடியும். இந்த வாதைக்கு ஜனங்கள் ஸ்தோத்திரம் தப்பிக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகரும் பிரசங்கம் பண்ணும்போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே அவர்கள் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் இந்த கொடிய வியாதியினாலே ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேசத்தின் ஜனங்கள், நம்முடைய பட்டணத்தின் ஜனங்கள், முழு உலகத்தின் ஜனங்களும் என்ன அப்படின்னா, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புவார்களான, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் விட்டு விடுவார்களானால் இந்த வியாதி மனு குலத்தை விட்டு, மனிதர்களை விட்டு, தேவ பிள்ளைகளை விட்டு, உலகம் முழுவதையும் விட்டு இந்த வியாதி மாறிவிடும் என்பதிலே ஸ்தோத்திர சந்தேகமில்லை. உலகத்தின் ஜனங்கள் இந்த நாட்களிலே மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரின் பக்கமாய் திரும்ப வேண்டும், பாவங்களை விட்டுவிட வேண்டும். ஸ்தோத்திர சோதம் கொமாவின் பாவங்களை விட்டுவிட வேண்டும். வேதம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிற அந்த பாவங்களை விட்டு விடுகிறவர்களாக, பாவங்களை விட்டு தேவனிடத்திலே திரும்புகிறவர்களாக மனிதர்கள் காணப்பட வேண்டும். விசுவாச பிள்ளைகளும் இந்த நாட்களிலே என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்தோத்திர வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில் எழுதப்பட்டுள்ள அந்த வார்த்தையின்படி, இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து ஆதியிலே செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. அதாவது விசுவாசிகளும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று இந்த கொள்ளை நோய்.
இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட தேசங்களை ஸ்தோத்திரம் பாதித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார். ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும். இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள, நாம் தப்பிக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன நிலையிலிருந்து நாம் விழுந்தோமோ அந்த நிலையிலிருந்து மனம் திரும்புகிறவர்களாக இந்த நோய் நம்மை தொடாமல் இருக்கணும் அப்படின்னா, தெய்வ பிள்ளைகளை தொடாமல் இருக்க வேண்டுமானால், விசுவாசிகளை தொடாமல் இருக்க வேண்டுமானால், பரிசுத்தவான்களை தொடாமல் இருக்க வேண்டுமானால், பரிசுத்தவான்களும் இந்த நாட்களிலே மனம் திரும்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எந்த நிலையில் நீங்கள் விழுந்தீர்களோ அந்த நிலையிலிருந்து நீங்கள் எழும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம், நீங்கள் எழும்ப வேண்டும். நீங்கள் பாவங்களில் இருந்து, நீங்கள் விழுந்த நிலையிலிருந்து நீங்கள் ஸ்தோத்திரம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம், இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்ள, இந்த கொள்ளை நோயிலிருந்து மனுக்குலம் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவதாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய மறைவுக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும் என்றால் கடந்து வர வேண்டும். 4 காரியத்தை செய்யணும். அதுல முதல் காரியம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பணும். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய மறைவுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். ஆண்டவருடைய மறைவுக்குள்ளாக, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ஆண்டவர் நோவாவின் காலத்திலே நோவாவின் இடத்துல பேழையை செய்ய சொன்னார். பேழையை செய்ய சொல்லி நோவாவையும் அவன் குடும்பத்தையும் வேலைக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கணும், வேலைக்குள்ளாக வந்து உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு சொன்னபோது நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் அங்கே வேலைக்குள்ளாக அங்கே மறைத்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இந்த நாட்களில் இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளும் பரிசுத்தவான்களும் ஊழியர்களும் உலகத்தின் ஜனங்களும் ஆண்டவரின் மறைவுக்குள்ளாக அவர்கள் கடந்து வர வேண்டும். வேதம் சொல்லுவது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குவான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய மறைவுக்குள்ளாக ஒரு மனிதன் கடந்து வரும்போது, ஆண்டவருடைய மறைவுக்குள்ளாக ஒரு தேசம் கடந்து வரும்போது, ஆண்டவருடைய மறைவுக்குள்ளாக ஒரு குடும்பம் கடந்து வரும்போது அவர் என்ன செய்வாராம், வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார் என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாச பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பேஸ்புக் நண்பர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாட்ஸ்அப் நண்பர்களே, நீங்கள் ஆண்டவரின் மறைவுக்குள்ளாக நீங்கள் கடந்து வாருங்கள். ஆண்டவரின் மறைவுக்குள்ளாக நாம் கடந்து வருவோமாக. அப்படி நாம் கடந்து வரும்போது இந்த கொரோனா என்கிற இந்த கொள்ளை நோய் நம்மை தொடாமல் இருக்கும். இந்த கொள்ளை நோய் உங்களை தொடாமல் இருக்கும். மூன்றாவதாக என்ன அப்படின்னா, இந்த ஸ்தோத்திர கொள்ளை நோய் நம்மை தொடாமல் இருக்க, இந்த கொள்ளை நோய் நம்மை தாக்காமல் இருக்க, இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட மூணாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சிரசிலே தெளிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய ஸ்தோத்திர இல்லங்களிலே தெளிக்கப்பட வேண்டும். எகிப்து தேசத்து யாத்திராம புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது சங்கார தூதன் வருவான். ஆண்டவர் அங்கே மோசேயின் மூலமாக இஸ்ரவேலுக்கு சொன்னார், இஸ்ரவேலர்களே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய ரத்தத்துல கொஞ்சம் எடுத்து உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலையும் உங்க வீட்டின் ஸ்தோத்திர மேல் சட்டத்திலையும் நீங்கள் பூச வேண்டும். அப்படி நீங்கள் பூசி இருக்கும் போது சங்கார தூதன் என்ன செய்வோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நானும் சங்கார தூதனும் வருவோம். அங்கே சங்கார தூதன் என்பது வேறு, கர்த்தர் என்பது வேறு. ஆகவே ஆண்டவர் அங்கே சொல்வது, நானும் சங்கார தூதனும் வருவோம். அப்ப வரும்போது சங்கார தூதன் உங்களை ஸ்தோத்திரம் உங்க வீட்டு நிலைக்கால்களில என்ன அப்படின்னா, அந்த ரத்தம் இருக்குமானால், அந்த உங்க வீட்டு நிலைக்கால்களில் ரத்தம் இருக்கும் போது அவன் உங்களை சேதப்படுத்த மாட்டான். உங்க வீட்டு நிலைக்கால்களில் ரத்தம் இல்லை என்றால் அவன் அங்கே உங்களை கொண்டு போடுவான்.
என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வீட்டு நிலை கால்களிலே ஆண்டவருடைய ரத்தத்தை அவர்கள் தெளித்திருந்தபடினாலே, ரத்தத்தை பூசியிருந்தபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக யாரும் ஸ்தோத்திரம் அறிக்கவில்லை. ஆனால் எகிப்து தேசத்தின் ஸ்தோத்திர ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களுடைய வீட்டு நிலைக்கால்களிலே வீட்டினுடைய மேல் சட்டத்திலே தெளிக்கப்படாமல் இருந்ததனாலே அங்கே தலைப்பிள்ளைகள் எல்லாம் மரித்து போகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே அருமையான ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ரத்தம் கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின அந்த பரிசுத்த அந்த ரத்தம் உங்களுடைய வீடுகளிலேயும் உங்களுடைய ஸ்தோத்திர சிரசிலையும் அவருடைய ரத்தம் ஸ்தோத்திரம் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய ரத்தத்தை விசுவாசத்தோடு உங்களுடைய சிரசிலே ஸ்தோத்திரம் பூசிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஸ்தோத்திர வீடுகளிலே ஸ்தோத்திரம் அதை ஸ்தோத்திரம் தெளியுங்கள், விசுவாசத்தோடு தெளியுங்கள். உங்கள் பிள்ளைகளின் மேல ஆண்டவருடைய ரத்தத்தை ஸ்தோத்திரம் நீங்கள் ஸ்தோத்திரம் தெளியுங்கள். அப்படி நீங்கள் தெளிக்கும் போது ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்படி நீங்கள் தெளிக்கும் போது இந்த வாதைக்கு இந்த கொள்ளை நோய்க்கு ஆண்டவர் உங்களை தப்புவிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாலாவதாக ஒரு காரியத்தை ஸ்தோத்திர சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நாலாவதாக இந்த ஸ்தோத்திர கொள்ளை நோய் நம்மை தாக்காமல் இருக்க, இந்த கொள்ளை நோய்க்கு நாம் ஸ்தோத்திரம் பாதுகாக்கப்பட, இந்த கொள்ளை நோய்க்கு நாம் தப்புவிக்கப்பட நாலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை நாம் பிடித்துக் கொள்வோமாக. வாக்குத்தத்த வசனங்களை நம்முடைய ஸ்தோத்திர வாயினாலே அறிக்கை செய்வோமாக. ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனம் என்ன? ஸ்தோத்திர வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனம் என்ன? யாத்திராகமம் 23:25 வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். உபாகமம் 7:15 கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். நீதிமொழிகள் 12:21 சொல்லப்பட்டுள்ள காரியம் என்ன? நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமொழிகள் 12:21 சொல்லும் போது நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். அழகா வேதவசனம் சொல்கிறது நீதிமானுக்கு. ஆகவே ஸ்தோத்திரம் இந்த வாக்குத்தத்த வசனங்களை அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கொரோனா வாதை, இந்த கொரோனா இந்த வாதை நம்மை தாக்காமல் இருக்க, நம்மை தாக்காமல் இருக்க, நம்மை தொடாமல் இருக்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்வோமாக. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுவோமாக. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே சொல்லும்போது என்னுடைய தழும்புகளாலே நான் உங்களை குணமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திர வியாதிகளை நமக்காக அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஸ்தோத்திர நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே ஸ்தோத்திர ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி என் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறீரே என்று சொல்லி அந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி அந்த வாக்குத்தத்த வசனங்களை பிடித்துக் கொண்டு அந்த வாக்குத்தத்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிக்கை செய்வோமானால் இந்த கொரோனா, இந்த கொள்ளை நோய், இந்த கொரோனா, இந்த கொள்ளை நோய் நம்மை ஸ்தோத்திரம் தொடாது. இந்த நோய் மட்டுமல்ல, எந்த ஒரு நோயும் நம்மை ஸ்தோத்திரம் தொடாது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய ரத்தத்தை நம்முடைய சிரசிலே நாம் ஸ்தோத்திரம் பூசிக்கொள்வோம், நம்முடைய வீடுகளிலே பூசிக்கொள்வோம், நம்முடைய பிள்ளைகளின் மேல் பூசுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய மறைவுக்குள்ளாக இருப்போமாக. நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அந்த காரியங்களிலே நாம் ஸ்தோத்திரம் மனந்திருப்போமாக. ஆண்டவர் இந்த கொடிய வியாதிகளுக்கு, கொடிய தீமைக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாராக. ஆகவே அருமையான ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய ஸ்தோத்திர வருகை, ஆண்டவருடைய ஸ்தோத்திர வருகைக்கு முன்பாக இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின்னா கொள்ளை நோய் வரும் என்று வேதம் சொல்கிறது. இந்த கொள்ளை நோய் உலகத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறதுனால ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய ஸ்தோத்திர வருகைக்கு நாம் ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல நாம் ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுவோம்.
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கொடிய மாதைக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி காட்பாராக. உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. கர்த்தருடைய நிறைவான பிரசன்னம் உங்கள் மேல் இருப்பதாக. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. பரிசுத்த பிதாவே, அன்பு தகப்பனே, நல்ல ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்க உதவி செய்தீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆராதிக்க உதவி செய்தீங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்தீங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரை எங்களோடு இணைந்து ஆராதித்த சபையின் விசுவாச பிள்ளைகள், ஆண்டவரே முகநூல் நண்பர்கள், ஆண்டவரே பேஸ்புக் நண்பர்கள், வாட்ஸ்அப் நண்பர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவரே வாரம் முழுவதும் நடத்தும் ஆண்டவரே தீமைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க. இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நடத்துவீராக, எல்லாரையும் நடத்துவீராக, வேண்டிய நன்மைகளை தருவீராக. சீக்கிரத்திலே ஆண்டவரே இந்த ஊரடங்கு உத்தரவு ஆண்டவரை நிறைவுக்கு வந்து, ஆண்டவரை முடிவுக்கு வந்து, எல்லாரும் ஆலயத்திலே கடந்து வந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு ஆண்டுடைய வருகை நாள் பரியந்தம் என்றென்றுமாய் நிலைத்திருப்பதாக. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? எல்லாம் சேர்ந்து நாம் பாடுவோமா? ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறட்டும்.